வேதம் சொல்கிறது, இன்று நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு உங்கள் நடுவிலே கர்த்தர் அற்புதங்களை செய்வார். எப்போவுமே ஆண்டவர் சுத்திகரிப்பு அப்படின்ற ஒன்றை கர்த்தர் ரொம்ப விரும்புகிறார். பொதுவாக இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் சுத்திகரிக்கிறதுக்கு சில காரியங்கள் இருக்குது பாருங்கள். வெளி தோற்றத்தை தான் எல்லாருமே ரொம்ப முக்கியத்துவப்படுத்தாங்க. நம்ம ஒரு கார் இருக்குதுன்னு வச்சுங்களேன், வெளியே எங்கேயாவது நம்ம அவசரமாக போகணுன்னு சொன்னால் அந்த கார் அழுக்காக இருந்துச்சுன்னா உடனே நம்ம என்ன பண்ணுவோன்னா அந்த காரை க்ளீன் பண்ணுறதுக்காக நினைப்போம். ஆனால் அந்த காரை க்ளீன் பண்ண நினைக்கிறவங்க டைம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா முதல்ல உள்ளே சுத்தம் பண்ணுவீங்களா, வெளியே சுத்தம் பண்ணுவீங்களா? நீங்கள் அவசரமாக போகணும், பட் காரில் ட்ராவல் பண்ணுறீங்க. காருக்கு வெளியில் உட்காந்து இங்கே ட்ராவல் பண்ண போகிறதில்ல, காருக்கு உள்ளே உட்காந்து நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஆனால் கார் அழுக்காக இருந்துச்சுன்னா முதல்ல எங்கே தான் நம்ம சுத்தம் பண்ணுவோம்? ஏன்னா உள்ளே என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம பார்க்குறதுனால என்னமோ தெரில, ஆனால் வெளியில் இன்னொருத்தர் பாத்திரக்கூடாது, எல்லாருமே அழுக்காக தான் அசிங்கமாக நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேர் எதுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுவோன்னா வெளியில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணிடுவோம். நம்ம வெளியில் நல்லா இருக்கணும், நம்ம வெளியில் நம்ம சம்பாதிக்கணும், 4 பேர் நம்மளை பார்த்தா நம்ம நல்லா இருக்கோம்னு சொல்லணும், நம்முடைய அப்பீரியன்ஸ் நல்லா இருக்கணும். நம்ம நிறைய பேர் வெளியில் உள்ள காரியத்திற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம். ஆனால் ஆண்டவர் அப்படியே அல்ல. ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, மனுஷனும் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ என்ன பார்க்குறாருன்னா இருதயத்தை பார்க்கிறார். அப்போது நம்ம சுத்திகரிக்கணும்னு நினைக்கிற ஆண்டவர் நம்முடைய வெளி தோற்றத்தை அல்ல. இந்த வருஷத்தினுடைய முடிவில் நம்முடைய மனசுக்குள்ளே நீங்கள் ஒரு பெரிய கற்பனைகள் இருக்கலாம். நான் ஒரு புதிய வருஷத்தில் இப்படியெல்லாம் நான் போகணும், ஒரு காரோடு போகணுன்னு நான் நினச்சேன், ஒரு பைக்கோடு போகணுன்னு நினச்சேன், ஒரு திருமணமாகி போகணுன்னு நினச்சேன், ஒரு வீடு, அதெல்லாம் ஒருவேளை நடக்கலாம், சிலது நடக்காமல் கூட இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், என்னுடைய இருதயத்தை நீ என்ன பண்ணுங்கன்னா என்னுடைய உள்ளான வாழ்க்கையை நீ எனக்கு சுத்தம் பண்ணுங்க ஆண்டவரே. அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். அதற்காக தான் இந்த வருஷத்தினுடைய கடைசியை கொண்டு வந்திருக்கிறார். நீங்கள் ஒருவேளை இந்த வருஷத்தில் வெளி பிரகாரத்துக்கு நிறைய மதிப்புகள் கொடுத்துருக்கலாம். நீங்கள் உங்களுடைய விருப்பம், வாஞ்சை எல்லாம் அதுவாக இருக்கலாம். ஆனால் இந்த லாஸ்ட் மினிட்ல நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா, இல்லை பரவாயில்ல ஆண்டவரே, என்னுடைய வீடு அப்படி இருக்கட்டும் பரவாயில்ல, என்னுடைய வருமானம் அப்படி இருக்கட்டும் பரவாயில்ல ஆண்டவரே, ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னால், என்னுடைய உள்ளத்தை, என்னுடைய இருதயத்தை, என்னுடைய யாரும் பார்க்காத ஒரு வாழ்க்கையை நான் சுத்தம் பண்ணுங்கன்னு சொல்லி கேளுங்க. நான் நம்புகிறேன் நீங்கள் வெளி காரியத்திற்காக நீங்கள் விரும்பவே வேண்டாம், அதற்காக ஓடவே வேண்டாம். வேதம் சொல்கிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஸோ இனி இருக்கிற இந்த கொஞ்ச நாள், ஒரு 15 நாளைக்குள்ளே தான் நமக்கு இருக்குது. இந்த 15 நாட்களும் நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன கேட்கணும் அப்படின்னு சொன்னால், வேதம் சொல்கிறது, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தான் தேவனை தரிசிக்கவே முடியும். ஆமேன்னு சொல்லுங்கள். சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்லுகிறான், ஆண்டவரே என்னுடைய உள்ளத்துக்குள்ளே நீ ஆராய்ஞ்சு பார்த்தும் கெடுதல் ஒன்றுமே இல்லை, நீங்கள் கரெக்டாக அதை ரெடி பண்ணிட்டோன்னா நடக்க வேண்டிய காரியத்தை கர்த்தர் சீக்கிரமாய் நமக்கு செய்ய கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஸோ இந்த 7 நாட்களும் ரொம்ப பிளெஸிங்கான நாட்கள். நெக்ஸ்ட் இயர் ஆண்டவர் உங்களை நடத்த போகிறதனுடைய ஒரு பெரிய அடையாளமே எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா இந்த 7 நாட்களில் ஆரம்பிக்குது. இந்த 7 நாட்களில் உங்களையே நீங்கள் ஆராய்ஞ்சு பார்க்கணும், போய் உட்காந்து கேட்டு பார்க்கணும், என்ன ஆண்டவரே நான் என்ன செய்யணும், நான் என்ன பண்ணணும், நான் எதை விடணும், நான் எதில் மாறணும், எது எனக்கு கேடாக இருக்குது. அது மற்றதெல்லாம் ஒன்றும் இல்லை, எதுவுமே நம்ம கூட வரப்போகிறதில்ல. நீங்கள் ஒன்று ரொம்ப கவனமாக நீங்கள் கவனிச்சுக்கணும், ஆண்டவர் இல்லாமல் வருகிற புகழ்ச்சி, ஆண்டவர் இல்லாமல் வருகிற ஆசீர்வாதம் நமக்கு ஆரம்பத்தில் நல்லா இருந்தாலும் அதனுடைய முடிவு ரொம்ப மோசமாக இருக்கும். புரியுதில்ல? அதனால் எப்பொழுதுமே நமக்கு என்ன கிடைச்சாலும் யாரோட தான் கிடைக்கணும்னு நினைக்கணும்னா ஆண்டவரோட மட்டும்தான் கிடைக்கணும். நமக்கு நிறைய பேருக்கு இன்றைக்கி என்னென்னா, ஆண்டவர் எனக்கு வேண்டாம், ஆனால் என்ன வேணும்னா எனக்கு வெற்றி வேணும், ஆண்டவர் எனக்கு வேணாம், எனக்கு ஆசீர்வாதம் வேணும். இல்லவே இல்லை. அது கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான். தாவீதுக்கும் சவுலுக்கும் உள்ள ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் என்ன அப்படின்னா, தாவீது என்ன நினைக்கிறான் அப்படின்னா, நீங்கள் இல்லாத ஒன்று எனக்கு வேண்டாம் அப்படின்னு தான் சொல்கிறான்.
நீங்கள் இல்லாத புகழ்ச்சி எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. நீங்கள் என் கூட வராட்டினா நான் அந்த காரியத்திற்கு போகல ஆண்டவரே. நீங்கள் இருந்தால் மட்டும் அதை எனக்கு கொடுங்கன்னு சொல்கிறான். ஆனால் சவுல் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் அங்கே இருக்கிறாரோ இல்லையோ, எனக்கு என்ன வேணும்? எனக்கு வெற்றி வேணும், எனக்கு ஆசீர்வாதம் வேணும். இன்றைக்கு நீங்கள் அப்படி இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி உங்கள் மனசுக்குள்ளே இருக்குமே ஆனால் இல்லை, அது ரொம்ப நாள் என்ன பண்ணாது அப்படின்னா அது நீடிக்கவே நீடிக்காது. அது ஒரு காலகட்டத்தில் நம்மளை கொண்டு எங்கே நிப்பாட்டோம் அப்படின்னா ஒரு பெரிய சிக்கலுக்குள்ளே கொண்டு வந்து நிப்பாட்டுறோம். அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லா மனிதர்களும் நம்மளை விட்டு ஓடி போவார்கள். இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷனை குறித்து நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கங்க. இன்றைக்கி காலையில் 9:30 நம்மளை நல்லவன் அப்படின்னு பேசினான்னா 9:31 நம்மளை கெட்டவன்னு பேசுவான். புரியுதில்ல? அதுதான் மனுஷனுடையது. அதனால் ஒரே நிமிஷத்தில் மனுஷன் மாறுவான். மனுஷனுக்காக நம்ம வாழவே முடியாது, மனுஷனை திருப்திப்படுத்தவே முடியாது. மனிதனுக்காக நீங்கள் ஓட வேண்டிய அவசியமும் இல்லை. நீங்கள் அதை நினச்சி உங்களுடைய வருஷத்தை நீங்கள் கடக்க வேண்டிய அவசியமும் இல்லை. நமக்கு யார் வேணும் அப்படின்னு சொன்னால், உம்மோடு உள்ள சமாதானம், உம்மோடு உள்ள ஆசீர்வாதம் எனக்கு போதுமானது. அதனால் எல்லோரும் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஜெப குறிப்புக்காக ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, என்னுடைய வெளி தோற்றத்தில் நிறைய பேர் என்னை பார்த்து கை தட்டுறாங்க, நீ நல்லவன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னை பார்த்தா நிறைய பேர் நீ ஜெபிக்கிறவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 10 இடத்துல நிறைய இடத்துல நம்ம சாட்சிகளை வாங்கலாம், நிறைய பேர் நம்மளை தட்டி கொடுக்கலாம், அப்ரிஷியேட் பண்ணலாம். ஆனால் ஆண்டவர் என்ன கேட்குறாருன்னா, உன்னுடைய உள்ளம், உன்னுடைய அந்தரங்க வாழ்க்கை எப்படி இருக்குது, எப்படி இருக்குது, எப்படி இருக்குது. ஸோ இன்னொருத்தருடைய நம்ம கையில் சர்டிஃபிகேட் வாங்கணும்னு நம்ம நினைக்க வேண்டாம். அது கர்த்தரே நம்மளை புகழ பண்ணுவார். அவர் புகழ்ந்தான் நமக்கு போதுமானது. அவரை விட வேற ஒருத்தர் பெரியவர் இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லை. இந்த உலகத்திலேயே பேர் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம பேர் வாங்கக்கூடிய ஒருத்தர் யார் என்ன? கர்த்தர் மட்டும்தான். அவர் நம்மளை பார்த்து நீ உத்தமன் அப்படின்னு சொன்னாலே போதும். இந்த தேவனுடைய மனுஷன் தன்னுடைய பிள்ளைகளை இழக்கலாம், சொத்துக்களை இழக்கலாம். யோபுக்கு கிடைச்சதுலே ஒரு பெரிய வெற்றி என்ன அப்படின்னா, ஆண்டவரே என்ன பண்ணுறான்னு அவனை பார்த்து சாட்சி கொடுக்குறாரு. உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவன் மாதிரி ஒன்றை மாதிரி ஒருத்தனுமே. ஆனால் மனைவி என்ன சொல்கிறாங்க? மனைவி ஒரு காலத்தில் என்ன சாட்சி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? யோபு ஆசீர்வாதமாக இருக்கும்போது அந்த மனைவி என்ன சாட்சி கொடுத்துருப்பாங்க? என் கணவனை மாதிரி யாருமே இல்லை, என் கணவனார் எவ்வளோ நல்லவர் தெரியுமாப்பா. உத்தமன் அப்படின்னா ஆண்டவரே சாட்சி கொடுக்குறாரு அப்படின்னா கண்டிப்பாக அவர் உத்தமாக தான் இருந்திருக்கிறாரு. அப்போ மனைவி கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க, அவர் ஜென்டில்மேன், அவர் பெரிய ஆள். ஆனால் அவ்வளவு சாட்சி கொடுத்த அந்த அம்மா இவருக்கு சோதனைன்னு ஒன்று வரும்போது தேவனை தூசித்து அவங்களால அந்த இடத்துல சொல்ல முடியல. அவனுடைய வேலைக்காரங்க நிறைய பேர், எத்தனையோ எஜமான்கள் இருந்தாலும் என்னுடைய எஜமான் மாதிரி இருக்காது அப்படின்னு நிறைய பேர் சாட்சி சொன்னாங்க. ஆனால் அவருக்கு கஷ்டம்னு வந்ததுக்கப்புறம் அவனுடைய எஜமானன் வேலைக்காரங்களை கூப்பிட்டா அவர்களுக்கு அவனுடைய சத்தம் விகற்பமாக தெரியுது, காது கேட்காத மாதிரி இருக்கிறாங்க. அதனால் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா புகழ்ச்சிகளும் நமக்கு இல்லை, அது நிலைவரமாக இருக்கவே இருக்காது. அதனால் இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஜெபம் பண்ண போகிறோம். என்னுடைய உள்ளத்தை என்ன பண்ணுங்கன்னா சுத்திகரிங்க ஆண்டவர். இப்போது நீங்கள் ஒரு சமையல் பண்ணுறீங்கன்னு வைங்களேன். இந்த சமையல் பண்ணுறவங்க பாத்திரத்தை உள்ளே சுத்தம் பண்ணுவீங்களா, வெளியே சுத்தம் பண்ணுவீங்களா? சத்தமாக சொல்லுங்கள். இல்லை, எனக்கு வெளியே தான் சுத்தம் பண்ணணும்னு நினச்சி உள்ளுக்குள்ளே சோறு வச்சா சொல்லுங்களேன். அப்போது நம்ம எல்லாத்துக்கும் நம்ம எதை நினைக்கிறோம் அப்படின்னா சில நேரத்தில் நம்ம, ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம அப்படி இல்லையே. வெளியில் அழுக்காக இருந்தால் கூட பரவாயில்லப்பா, ஆனால் உள்ள சுத்தமாக இருக்கணும்ப்பா, இல்லைன்னா கெட்டு போயிடும்ப்பா. இப்போ உங்களை பார்த்து நான் கேட்குறேன், எத்தனை பேர் அப்படி நம்ம நினச்சிருக்கிறோம்? எத்தனை பேர் இந்த புது வருஷத்துக்குள்ளே போகிறோம்? நம்ம எல்லாருடைய மனசுலையும், நிறைய பேருடைய மனசில், எனக்கு அவன் பக்கத்து வீட்டுக்காரன் என்ன இப்படி பண்ணுனா என் தலையை நிமிர பண்ணுங்க ஆண்டவரே, எனக்கு இப்படி நடந்துச்சு, இப்படி பண்ணுங்க ஆண்டவரே. ஆனால் நம்ம லைஃப்பை குறித்து, வாழ்க்கை குறித்து யாராவது நம்ம நினைக்கிறோமா? இல்லை, ஆண்டவர் அதன் மேலே ரொம்ப கரிசனையாக இருக்கிறார். அதனால் எல்லாரும் கைகளை உயர்த்தி, ஆண்டவரே இந்த ஃபஸ்ட்டு டே, இந்த முதல் நாள், ஆண்டவரே நான் உங்களிடத்தில் கேட்குறேன், என்னிடத்தில் ஏதாவது அநியாயம் இருக்குமானால், என்னிடத்தில் ஏதாவது தீமை இருக்குமானால் அப்படின்னு நான் சொல்லவே முடியாதுப்பா. எனக்குள்ள எத்தனையோ தீமைகள், எத்தனையோ தீமைகள் வெளியில் யாருக்குமே தெரியாது ஆண்டவரே. ஆனால் நீங்கள் எல்லாத்தையும் மறைச்சிங்க.
நீங்க யாருக்குமே காண்பிச்சு கொடுக்கவே இல்லை, நீங்க யாருக்குமே சொல்லி தரவும் இல்லை. இவன் இப்படிதான் இவன் இப்படிதான் அப்படின்னு சொல்லி மற்றவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. ஆனால் எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த ஃபர்ஸ்ட் டே உங்கள் சமூகத்தில் வந்து நாங்கள் கெஞ்சுற ஒரே ஒரு காரியம், எங்களுடைய உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர். அந்த காரணத்தில் எங்களுக்கு ஞானத்தை வெளிப்படுத்துகிற கர்த்தர் எங்களை யோசேப்பினால் கழுவி எங்களை சுத்திகரியும் ஆண்டவரே. அப்பொழுது நாங்கள் சுத்தமாவோ. நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி. ஏசப்பாவை பார்த்து சொல்லுங்க, அப்பா எங்களுடைய உள்ளத்தை சுத்திகரிங்க ஆண்டவரே. யாருக்கும் தெரியாத அந்த வாழ்க்கையில எங்களை மன்னிச்சிருங்கப்பா, எங்களை கழுவுங்க ஆண்டவரே. எங்களை கழுவுறதுக்கு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்மை போல் என்னை மாற்றிடும், உம்மை போல் என்னை மாற்றிடும். எல்லாரும் உம்மை போல் என்னை மாற்றிடும். முழு பலத்தோடு உம்மை போல் என்னை மாற்றிடும். என்னை கழுவும் சுத்தமாவே சுத்திகரியும் தூய்மையாவே. என்னை கழுவும் சுத்தமாவே சுத்திகரியும் தூய்மையாவே. உம்மை போல் என்னை மாற்றிடும், உம்மை போல் என்னை மாற்றிடும். சொல்லிக்கொண்டே உம்மை போல் என்னை மாற்றிடும், உம்மை போல் என்னை மாற்றிடும். என்னை கழுவும் சுத்தமாவே சுத்திகரியும் தூய்மையாவே. என்னை கழுவும். சொல்லு அப்பா, அப்பா தூய்மையாவே. உம்மை போல் என்னை மாற்றி. இந்த வருஷத்தினுடைய கடைசியில் அதை மட்டும்தான் ஆண்டவரே கேட்கிறோம். வெளியில கிடக்கிறது அப்படியே கிடக்கட்டும், பரவாயில்ல ஆண்டவரே. அந்த கடன் அப்படியே இருந்தா கூட பரவாயில்ல ஆண்டவரே. அந்த சூழ்நிலை எனக்கு சரியாகல, பரவாயில்ல ஆண்டவரே. அந்த மனுஷனுக்கு முன்னாடி நான் வெட்கப்பட்டவனாவே இருக்கிறேன், பரவாயில்ல ஆண்டவரே. ஆனா இன்னைக்கு இந்த வருஷத்தினுடைய கடைசியில உங்களை பார்த்து ஒண்ணு மட்டும்தான் ஆண்டவரே கேட்கிறேன். என்னுடைய துருத்திக்குள்ள நீங்க கண்டிப்பா ஆசீர்வாதத்தை ஊற்ற மாட்டீங்க. ஏன்னா நீங்க அந்த ஆசீர்வாதத்தை வீணடிக்கிறதுக்கு நீங்க நினைக்க மாட்டீங்க. அதனால என் துருத்தியை நீங்க சரி செய்யணும் ஆண்டவரே. என்ன ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, என்ன அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. என்னுடைய கோபம் என்னை விட்டு தனியாட்டும் ஆண்டவரே. நான் ரொம்ப கோபப்படுறேன் ஆண்டவரே. என்னுடைய கண்ணை நீங்க சுத்திகரிங்க ஆண்டவரே. என் இருதயத்தை நீங்க சுத்திகரிங்க ஆண்டவரே. எனக்கு யாருக்குமே தெரியாம இருக்கிற அந்த வாழ்க்கைய உங்க கையில நான் திறந்து தர்றேன் ஆண்டவரே, திறந்து தர்றேன் ஆண்டவரே. அது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், அது வேற யாருக்குமே தெரியாது. ஏன்னா நீங்க யாருக்குமே அதை காமிச்சு கொடுக்கவே இல்லை. எல்லாருக்கும் அந்த வாழ்க்கையை மறைச்சிட்டீங்க, எனக்கு தெரியும். ஆனா எனக்குள்ள இருக்கிற அந்த கசடுகளை, எனக்குள்ள இருக்கிற அந்த அழுக்குகளை இப்போ உம்முடைய கல்வாரி ரத்தம் என்னை முழுவதுமாக சுத்திகரிக்கட்டும் ஆண்டவரே. கேட்க கேட்க ஆண்டவர் அந்த கிருபையை தர. என்ன மாற்றுங்க ஆண்டவரே, என்ன மாற்றுங்க ஆண்டவரே, என்ன மாற்றுங்க ஆண்டவரே. புது வருஷத்துக்குள்ள என் கையை பிடிச்சி என்னை கொண்டு போகிற கர்த்தர் என்னுடைய உள்ளந்திரியங்களை எல்லாம் சுத்தப்படுத்தி உமக்கு ஏற்ற ஒரு பாத்திரமா என்னை கொண்டு போகணும்.
என்னை கழுவும் சுத்தமாவே சுத்திகரியும் தூய்மையாவே. எல்லாரும் சொல்லுவோம், என்னை கழுவும் சுத்தமாவே சுத்திகரியும் தூய்மையாவே. உம்மை போல் மாற்றிடும், உம்மை போல், உம்மை போல். வேற ஒண்ணும் எனக்கு வேணாம் ஆண்டவரே, வேற ஒண்ணும் எனக்கு வேணாம் ஆண்டவரே. இந்த வார்த்தையை சொல்ல 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 ஆண்டவருடைய மகிமை ஒவ்வொருத்தர் மேலும். ஆயுசை கேட்டால் தீர்க்க ஆயுசை கொடுக்கிறவர் கர்த்தர் அல்லவா? ஞானத்தை கேட்டால் ஐஸ்வர்யத்தையும் சேர்த்து கொடுக்கிற கர்த்தர் அல்லவா அவர்? நான் கேளாததை நீ கேட்டதை மட்டுமல்ல, கேளாததையும் உனக்கு நான் தருவேன் என்று வாக்கு கொடுத்தீரே அப்பா. உம்மை போல் என்னை மாற்றிடும். ஹல்லேலூயா. ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு சிநேகிதராவார்கள். ஆண்டவரே செய்வார், ஆண்டவரே கொண்டு நிறுத்துவார், ஆண்டவரே நமக்காக வழக்காடுவார். ஆண்டவர் ஒரு நாளும் மௌனமாய் இரார். அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. அவருக்கு எல்லாம் தெரியும். மனுஷனுக்கு தெரியுதோ இல்லையோ அவருக்கு எல்லாமே தெரியும். இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களுக்கு நம்ம சில நேரத்தில் எல்லாத்தையுமே காமிச்சாதான் நம்ம தெரியும்னு நினைக்கிறோம். நம்ம சொல்லாட்டி யாருக்கு தெரியும்? நம்ம சொன்னால் தானே தெரியும், நம்ம காமிச்சா தானே தெரியும். அப்படி உண்மையிலே ஆண்டவருடைய பிள்ளையே அப்படி கிடையவே கிடையாது. நம்ம காமிக்க வேண்டாம், நம்ம சொல்லவே வேண்டாம். ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை வரும்போது ஆண்டவர் நம்ம கூட இருப்பார். ஆனால் அவர்களுக்கு தெரிய வைப்பார், அவருக்கு சொல்லி கொடுப்பார். அதனால் எதுவுமே நமக்கு மறைவாய் ஆண்டவர் வைக்கவே மாட்டார். ஆனால் ஆண்டவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னு சொன்னால், நம்ம பெருமைக்காகவோ இல்லை நம்ம முன்னேறதுக்காகவோ அற்புதத்திற்காகவோ நம்ம ரொம்ப பிரயாசம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. வேதம் சொல்லுகிறது, ஒரு மனுஷனுடைய ஆயுதம் மழுங்கலாய் இருந்தால் அவன் அதிக பிரயோகத்தை பயன்படுத்த வேண்டியது இருக்கும். அப்படின்னா ஒரு கோடாரியை வச்சு ஒரு மரத்தை வெட்டுற ஒரு மனுஷன் ரொம்ப அவருக்கு அந்த ஆயுதம் ஷார்ப்பாக இல்லை அப்படின்னா அவன் ரொம்ப நேரம் வெட்டணும். ஆனால் அந்த ஆயுதம் ஷார்ப்பாக இருந்துச்சு அப்படின்னா 2 வெட்டுனா போதும். அப்போது ஆண்டவர் சரி செய்வது நம்ம ரெடி ஆக வேண்டியது எது அப்படின்னு சொன்னால் இதுதான். நான் அடிக்கடி நினைப்பேன், ஒரு நாள் கூட என்னுடைய மனசில் கூட ஒரு 10 பேருக்கு முன்னாடி நம்ம நிற்கணும்னு நான் நினச்சதே இல்லை. நம்மளை ஒரு 10 பேர் நமக்கு முன்னாடி நின்று எனக்கு ஆலோசனை சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு நினச்சதே இல்லை. எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு ஒரு நல்ல ஒரு மற்றவங்களுக்கு முன்னாடி ஒரு மதிக்கத்தக்க ஒரு 1000 பேர் கொண்ட ஒரு மனுஷன் ஒரு தலைமைத்துவத்தை தருவார் என்கிறதுக்காக ஜெபமும் பண்ணலை, தருவார் என்கிறதுக்காக ஆசையும் படலை, தருவார் என்கிறதுக்காக எந்த விஷயத்தையும் ஸ்டார்ட் பண்ணலை. ஆனால் உண்மையில் நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னு சொன்னால், அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா வெளியே பார்க்கிறவர் அல்ல. அவர் தனியாக அந்த நேரம் வரும்போது அவரே காரியத்தை வாய்க்க பண்ணி, அதான் சிலர் சொல்லுவாங்க, நீ கோடு மட்டும் போடு, நாங்கள் ரோடை போட்டுறோன்னு. நம்ம எதுவுமே போட வேண்டாம், கோடையும் அவரே போடுவார், ரோடையும் அவரே போடுவார். ஆமேன்னு சொல்லுங்கள். சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம தான் செய்யணும், நம்ம எடுத்து வச்சா தானே அவர் அப்படி செய்வார் அப்படின்னு. இல்லை, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாக இரு, நான் உன்னை திரளாய் பெருக பண்ணுவேன். திரளாய் பெருக பண்ணுகிறது நம்ம வேலை இல்லை. திரளாய் பெருக பண்ணுகிறது நம்ம அலைய வேண்டியதில்லை. நம்ம அவருக்கு முன்னாடி உத்தமனாக நடந்தால் போதும். பெருக பண்ண வேண்டிய வேலை அவருடையது. அவர் சொல்லுகிறார், காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் பார்க்க மாட்டீர்கள், ஆனாலும் உங்கள் பள்ளத்தாக்குகளை தண்ணீரால் நிரப்புவதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். இப்போ எல்லாரும் நிறைய பேர் இந்த எம்பிபிஎஸ் அப்படி இந்த ஒரு பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் ஒரு படிப்பு இருக்குது, எம்பிஏ. இல்லை, இந்த எம்பிஏ படிப்பு நீங்கள் நிறைய பேர் இப்போ யாராவது படித்தவங்க இருக்கீங்களான்னு தெரில. பட் இந்த எம்பிஏ படித்தவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு எதை எடுத்தாலும் அவங்களுடைய மனசு என்ன சொல்லும் அப்படின்னு சொன்னால் பிஸ்னஸாக சொல்லும். எது எடுத்தாலுமே அவங்க இந்த எம்பிஏ படித்தவங்க எந்த பொருள் எடுத்தாலுமே, மோஸ்ட்லி எல்லாரும் அப்படி இருப்பாங்களான்னு சொல்ல முடியாது,
மோஸ்ட்லி எந்த பொருள் எடுத்தாலுமே வந்து அவங்க அதில் எவ்வளோ செலவாகுது, அதில் எவ்வளோ லாபம், அதில் எவ்வளோ செலவாகுது, அவங்களுடைய கான்செப்ட் முழுக்க முழுக்க அவங்க அதை படித்ததுனாலேயே அவங்கள எப்படி டிசைன் பண்ணுவாங்கன்னா, இது எல்லாத்தையும் என்ன தான் பார்ப்பாங்க, எல்லாத்தையுமே பணமாக தான் பார்ப்பாங்க, எல்லாத்தையுமே பிஸ்னஸாக தான் பார்ப்பாங்க. எதையுமே அவர்களுக்கு மாற்றி பார்க்க முடியாது. சில எம்பிஏ படித்தவங்க வீட்டில் கணவனாராவோ மனைவியாவோ இருந்தால் மற்ற வீட்டிலலாம் வேஸ்ட் பண்ணால் கூட சில நேரத்தில் எதுக்கு வேஸ்ட் பண்ணுறீங்கன்னு கேட்பாங்க. ஆனால் எம்பிஏ படித்த வீட்டில் வேஸ்ட் பண்ணால், இது பாரு இன்றைக்கி நீ வேஸ்ட் பண்ணுறியா, இதுக்கு வந்து ஒரு 2 ரூபா போட்டுடலாமா, இந்த 2 ரூபாய் 30 நாளுக்கு பாரு 60 ரூபா ஆகி போச்சா, அந்த 60 ரூபா பாரு ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ ஆச்சு அப்படின்ற கணக்கு போடுவாங்க. இது வந்து இந்த படிப்புனால அவங்களுடைய மோட்டிவேஷன் முழுக்க முழுக்க அப்படியே இருக்கும். அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்மளும் எம்பிஏ படித்தது மாதிரியே இருந்துடக்கூடாது. நம்ம நிறைய பேர் எம்பிஏ படிச்சிருக்க மாட்டோம், ஆனால் அவர்களுடைய எல்லா குணமும் நமக்குள்ளே இருக்கும். என்ன அப்படின்னா, எதெடுத்தாலும் அதில் என்ன தான் பார்ப்பாங்க, அதில் ஏதாவது ஒரு லாபம் இருக்கா, இல்லை அதில் ஏதாவது ஒன்று நமக்கு ஏற்றது இருக்குதா, அதில் ஏதாவது ஒன்று நமக்கு கிடைக்குமா. சில நேரத்தில் சர்ச்சுக்கு வரும்போது கூட என்ன கான்செப்ட் அப்படின்னு சொன்னால், நான் மாறணும், என்னோட ஆண்டவர் பேசுவார், என்னை ஏதாவது மாற்றிக்க வேண்டியது இருக்கான்றதில்ல, எதுதான் நினைப்போம் அப்படின்னு சொன்னால், இங்கே எனக்கு ஏதாவது ஆதாயம் என்ன 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 இந்த வருஷத்தினுடைய இத்தனை நாட்களும் நம்ம ஜெபத்துக்கு ஒருவேளை அப்படி வந்திருக்கலாம். ஆனால் இந்த சுத்திகரிப்பு ஜெபத்துக்கு வரும்போதும் எப்படி வந்துட வேண்டாம். இல்லை, நம்ம அவர்கிட்ட கேட்காம வேற யார்ட்டையும் கேட்க போகிறதில்ல, அவர் நமக்கு தருவார். ஆனால் ஒன்று என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஆண்டவருடைய சமூகத்தில் வெறும் வாங்குறதுக்காக மட்டும் இல்லை, நீங்கள் எனக்கு கொடுங்கன்னு கேட்குறது மட்டும் இல்லை, நான் என்ன மாறணும் ஆண்டவரே, என்கிட்ட என்ன எதிர்பார்க்குறீங்க, நான் என்ன செய்யணும். என்னைக்காவது அவர் நமக்கு செய்யணும்னு எத்தனையோ கட்டளை நம்ம போட்டிருக்கிறோமே. ஜெபம் பண்ணணும், நிறைய பேர் திட்டணும், எனக்கு இதை செய்யுங்க ஆண்டவரே, ஏன் செய்ய மாட்டீங்களா, அவனுக்கு செய்கிறீங்க இவனுக்கு செய்கிறீங்க, செய்ய மாட்டீங்களா, அப்படி திட்டணும். ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் நம்ம போய் நின்றுட்டு, என்கிட்ட என்ன ஆண்டவரை எதிர்பார்க்குறீங்க, எனக்கு உங்கள்கிட்ட பிடிக்காத குணம் ஏதாவது என்கிட்ட இருக்கா, நான் ஏதாவது மாற்றிக்கணுமா, இந்த வருஷம் நான் என்ன தப்பு பண்ணினேன், ஏதாவது எனக்கு நான் உங்களுக்கு என்ன கடன் வச்சேன், இந்த மாதிரி ஒரு வார்த்தையை நீங்கள் கேட்டு பாருங்களேன். நிச்சயமாக சொல்கிறேன், வருகிற ஆண்டு உங்களுக்கு தீமையாக அல்ல, நன்மையாகவே இருக்கும். ஆனால் ஆண்டவர் வந்து ரொம்ப நல்லவர். நான் உன்னை தகப்பன் உனக்கு தாயின்னு அவர் சொல்கிறதுக்கு மாற்று கருத்தே இல்லை. இந்த உலகத்தில் அம்மா என்னதான் நம்ம அம்மாவுக்கு விரோதமாக என்ன செஞ்சாலுமே, அந்த சாப்பிட்ற நேரம் வரும்போது அந்த அம்மாவுடைய சாப்பாடு அதுக்கு முன்னாடி வச்சா, அந்த அம்மாவுக்கு முதல்ல யாரை தான் அந்த அம்மா தேடும் அப்படின்னா, சொல்லுங்களேன், அந்த பிள்ளையை தான் தேடும். எங்கே இருக்கான், சாப்பிட்டானா, அந்த பிள்ளை அவ்வளோ நேரம் திட்டிருக்கும், அவ்வளோ நேரம் கெட்ட வார்த்தையில் பேசியிருக்கும், அந்த அம்மாவுக்கு விரோதமாக எழும்பியிருக்கும். ஆனால் அந்த அம்மாவுக்கு சாப்பிடணும்னு ஒரு சாப்பாடை முன்னாடி வச்சா, அவங்க ஒரு பிடி வாங்கி சாப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த அம்மா யாரை தான் நினைக்கும் அப்படின்னு சொன்னான். இதுக்கு முன்னாடி தானே, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் நான் திட்டிட்டு போனேன், நீ எதுக்கு அவனை நினைக்கிற, நீ நினைக்காம சாப்பிட, என்னமோ தெரில எங்கே இருக்கானோ. அதே போல தான் நம்முடைய தகப்பனும். இந்த வருஷம் நீங்கள் நினச்சி பாருங்களேன், கைவிட்டுருந்துன்னா ஆண்டவர் என்னைக்கோ நம்மளை கைவிட்டுருக்கலாம். நம்ம நிறைய பேர் கண்ணுக்கு முன்னாடி விபத்து, நம்ம கண்ணுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு ஆபத்து, நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருந்த நிறைய பேர் இந்த உலகத்திலேயே இல்லை. இந்த வருஷத்துலேயே எத்தனையோ டெத்து, இந்த வருஷத்துல எத்தனையோ ஆக்சிடென்ட்டு. ஆனால் ஆண்டவர் உங்களையும் என்னையும் கர்த்தர் கிருபையாய் கர்த்தர். நீ என்னை இன்னைக்கு நினைக்கவே இல்லை, நீ சாப்பிடும்போது ஜெபம் பண்ணியா, சாப்பிடும்போது ஒரு தேங்க்ஸ் சொன்னியா, அடுத்த நேரம் உனக்கு பட்டினி போடுறான் பாரு அப்படின்னு ஆண்டவர் நம்மளை பட்டினி போட்டாரான்னு கேட்டா இல்லவே இல்லை. இந்த வருஷத்தில் ஆண்டவர் நமக்கு நன்மை செஞ்சாரான்னு கேட்டால் 1 இல்லை 2 இல்லை, நிமிஷந்தோறும் நீர் என்னை விசாரித்தீர், நிமிஷந்தோறும் நீர் என்னை விசாரித்தீர். ஒரு விபத்து நடக்கிறது அப்படின்றது 1 மணி நேரம் கிடையாது, கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே தான் ஆக்சிடென்ட்டு. நம்மளை ஆண்டவர் எப்படி காத்தார் அப்படின்னு சொன்னால், இமையை போல கத்த நம்மை பாதுகாத்திருக்கிறார். ஸோ நம்பர் 2, முதலாவதாக நம்ம ஜெபிக்க வேண்டிய ஃபஸ்ட்டு ஜெபம், என்னை சுத்திகரிங்க ஆண்டவரே. எனக்குள்ள வெளியே உள்ளது எல்லாத்தையுமே பரவாயில்ல, அதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி கூட வச்சுக்கோங்க, நெக்ஸ்ட் இயர் கூட நீங்கள் செய்யுங்க ஆண்டவரே, தப்பு இல்லை. ஆனால் நான் ஒரு புது வருஷத்துக்குள்ளே போகும்போது எங்கே சுத்தமாகணும்னா, நான் க்ளீன் ஆகணும், எனக்கு உள்ளுக்குள்ளே க்ளீன் ஆகணும். ஃபஸ்ட்டு ஜெப குறிப்பு. 2வது,
நம்ம ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க வேண்டியது, ஆண்டவரே இந்த வருஷம் நீங்கள் என்னிடத்துல என்ன எதிர்பார்த்து நான் செய்யாமல் விட்டேன், கொஞ்சம் அப்படியே ஞாபகப்படுத்துங்க ஆண்டவரே. உங்களுக்கு என்ன கடன் நான் வச்சுருக்கிறேன், நான் ஏதாவது செய்யணுமா, நான் ஏதாவது வருத்தப்படுத்தினேன்னா, நான் உங்களுக்கு என்ன ஆண்டவரை பண்ணேன். ஒருவேளை ஆண்டவர் உங்களுடைய மனசில் நீ இது பண்ணது எனக்கு பிடிக்கல, நீ இது பண்ணியிருக்க கூடாதுன்னு ஆண்டவர் சொன்னால், முடிஞ்ச வரைக்கும் அதுக்கு என்னென்ன நம்ம செய்ய முடியுமோ அதை செஞ்சிட்டோன்னா நம்மளே ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா ரொம்ப சந்தோஷப்படுவார். நம்முடைய மோட்டிவேஷன் ஒரே ட்ராக்கில் இருக்க, சத்தமாக சொல்லுங்கள், எல்லாருமே சொல்லுங்கள், ஒரே ட்ராக்கில் இருக்கவே கூடாது, இருக்கவே கூடாது. தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல, பலத்திலே இருக்கிற. அது ரொம்ப தப்பாக போயிடும். நம்ம சுத்திகரிச்சிட்டோம்னா ஈஸி. ஆனால் ஆண்டவரே நம்மளை சுத்திகரிக்க வைப்பார். அவர் உங்கள் மேலே பிரியம் வச்சார் அப்படின்னு சொன்னால் அவர் க்ளீன் பண்ணுவார், கண்டிப்பாக க்ளீன் பண்ணுவார். அவர் எஜமானன் அல்லவா. இந்த செடியை பிடுங்கி போட்டுடலான்னு சொல்லும்போது கூட அவர் என்ன சொன்னார் தெரியுமா, வேண்டாம் 1 இயர் என்ன பண்ணு, கொத்தி உரு போட்டுப்பார், அது திரும்ப ஒரு வேளை வந்தாலும் வரும். அது அவர் சுத்திகரிச்சிட்டார் அப்படின்னு சொன்னால், இப்போது நம்ம காலில் ஒரு புண்ணு இருக்குன்னு வச்சுங்களேன், நம்ம அதை க்ளீன் பண்ணுறது ஒரு மாதிரி, ஏன்னா நம்ம பார்த்துட்டே பண்ணுறோம். ஆனால் நர்ஸு க்ளீன் பண்ணுறது சொல்லுங்கள் இன்னொரு மாதிரி. அங்கே செவத்தை பார்த்துங்கன்னு தான் சொல்லுவாங்க. என்ன பார்க்காத, நீ யாரை பாரு, செவத்தை பார்த்துங்கன்னு சொல்லி ஒன்றுமே இல்லை, ஒரே நிமிஷம் பிடிச்சி நம்ம எடுத்த சீலை சரியாக க்ளீன் பண்ண மாட்டோம், நமக்கு வலிக்கும். அவங்க மொத்த சீலையும், ஆனால் நமக்கு உயிர் போயிடும். ஆனாலும் அந்த நபர் க்ளீன் பண்ணுறாங்க பாருங்க, க்ளீன் பண்ணுற மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். உங்களை ஆண்டவர் சுத்திகரிக்கிறாரா, கர்த்தர் உங்களை சுத்திகரிக்கிறாரா, நீங்கள் தீமைன்னு நினைக்காதீங்க. கர்த்தர் தாம் நேசிக்கிற புத்திரனை கடிந்து கொண்டு கர்த்தருடைய சிட்சையை அற்பமாய் எண்ணாதே. அவர் கடிந்து கொள்ளும்போது சோர்ந்தும் போகாதே. கர்த்தர் தாம் நேசிக்கிற புத்திரனை கடிந்து கொண்டு என்னை க்ளீன் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன வேணாலும் என்ன செய்யுங்க ஆண்டவரே, ஐ ஆம் ரெடி, அதான் தாவீது ஜெபம் பண்ணும்போது ஜெபம் பண்ணான், எனக்கு உங்கள் தண்டனையை ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு எனக்கு பலன் இல்லை, ஆனால் என்னை தண்டிங்காதீங்கன்னு நான் சொல்ல முடியாது, மட்டாய் ஆமேன்னு சொல்லுங்க. ஸோ நம்பர் 2, ரெண்டாவது, இந்த வருஷத்தில் உங்களுக்கு நான் என்ன குறை வச்சேன், என்ன உங்களுக்கு விரோதமாக எனக்கு உணர்த்துங்க. நான் ஒரு சாரி கேட்டுகிட்டே என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு புது வருஷத்துக்குள்ளே கைகளை எல்லாரும் மேலே உயர்த்தி, ஆண்டவருக்கு பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்னு நம்ம நிறைய பேர் கேட்கவே இல்லை. நம்ம அவருக்கு பிடிக்கும்னு நினச்சி நிறைய செஞ்சோம். அவர் பிடிக்கலைன்னா கூட அவர் அதை வேணான்னு தூர தள்ளவே இல்லை. ஆனால் ஆண்டவரே, நீர் பிரியப்படுறது மாதிரி ஒரு வாழ்க்கையை நெக்ஸ்ட் இயரில் நான் கண்டிப்பாக வாழணும் ஆண்டவரே. முழு மனதோட கூட இந்த வருஷம் உங்களுக்கு நிறைய குறை வச்ச ஆண்டவரே, உங்கள் யாராவது மனசில் கர்த்தர் உணர்த்துவாரானால் இப்போ சொல்லுங்க, நான் அதை விட்டுறேன் ஆண்டவரே, இப்போ நான் விட்டுறேன் ஆண்டவரே. உங்களுக்கு பிடிச்சது மாதிரி நான் நடக்கணும் ஆண்டவரே. நன்றியப்பா, நன்றி நன்றி நன்றி. நானாகவே வந்திருக்கிறேன், பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா, ராஜ்யத்தில் சேர்த்து கொள்வீரா. நானாகவே வந்து நிற்கிறேன், பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீ
இன்று என்னை ஏற்றுக்கொள்கிறார், ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்கிறார். கைகள் எல்லாரும் மேல உயர்த்தி, யோசேப்பை போல் ஒழுங்கில்லையே, நோவாவை போல் நீதிமானும் இல்லையே. பாடுவோம். யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லையே, நோவாவை போல் நீதிமானும் இல்லையே. ஆபிரகாமை போல் விசுவாசி இல்லையே, தானியேலை போல் உம்மை வேண்டவில்லையே. நானாக தானாக வந்து நிற்கிறேன், நானாக தானாக வந்து நிற்கிறேன், நானாகவே வந்திருக்கிறேன், உம் பிரசன்னத்தில் வந்திருக்கிறேன். நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா, ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா. ஆமென். மார்த்தாள் மரியாள் அவருடைய வீடுகளுக்கு, ஆண்டவர் யாருடைய வீட்டுக்கும் ரொம்ப சுலபமாக போனதில்லை. ஆனால் மார்த்தாள் மரியாளுடைய வீட்டிற்கு போகிறார். அப்போது மார்த்தாள் நிறைய ப்ரிப்ரேஷன், மரியாள் எதுவுமே செய்யலை. இப்போ மார்த்தாள் ஏசப்பாட்ட கேட்குறாங்க, ஆண்டவரே நான் மட்டும் ஒண்டியாக ரொம்ப கஷ்டப்படுறேன், அவள் வந்து உன் கூட பேசிகிட்டு இருக்கா, உங்களுக்கு கவலையே இல்லையா அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால், மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேகம் காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத. இப்போது ஒன்று நினச்சிக்கோங்க, ஆண்டவருக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு நினச்சது தப்பில்லை, தப்பில்லை. ஆனால் அவர் சாப்பிட்றதுக்கு ஆயத்தமாக இருக்கிறாரா இல்லையான்னு சத்தமாக சொல்லுங்களேன். உங்கள் வீட்டுக்குள்ளே நான் ஓடி வரேன், வரும்போது நீங்கள் ஒரு காஃபியை போட்டு ரெடியாக வச்சுருக்கிறீங்க, இதை கொடுங்க இதை குடிங்கன்னு என் கையில் கொடுக்குறீங்க. நான் வந்து நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த காஃபியை போட்டிருப்பீங்க, காஃபி தூள் இல்லாமல் இருக்கும், ஓடி போய் வாங்கி எல்லாம் போட்டிருப்பீங்க. பட் நான் உங்கள் வீட்டில் வந்து அந்த காஃபியை குடிக்கும்போது எனக்கு அந்த காஃபி அந்த நேரத்துக்கு என்னவாக இருக்கணும், எனக்கு தேவையாக இருக்கணும். எனக்கு நான் இப்போது உங்களுக்காக அந்த காஃபியை குடிச்சிடலாம், சரி சிஸ்டர் போட்டாங்களே வச்சுருக்காங்களே அப்படின்னு காஃபியை வாங்கி மடமடன்னு குடிக்கிறது தப்பு இல்லை. ஆனால் எனக்கு என்ன அந்த நேரத்தில் தேவை, எனக்கு தண்ணி தேவையா, எனக்கு காஃபி தேவையா, இல்லை எனக்கு கொஞ்சம் சாப்பாடு தேவையா? இப்போ நம்ம நிறைய பேர் ஆண்டவருக்காக நிறைய செஞ்சுருக்கலாம், ஆனால் இந்த வருஷத்தில் ஒரு நாளாவது நீங்கள் ஊழியம் செஞ்சீங்க, எனிவே என்ன ஒரு நாளாவது இந்த காரியம் ஆண்டவருக்கு பிடிக்குதா, இல்லை இதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்குறாரா, இதுதான் ஆண்டவருக்கு வேணுமா? உண்மையிலே சில காரியங்களெல்லாம் நம்ம வந்து செய்யணும்னு ஆண்டவர் விரும்பவே மாட்டார். ஆனால் வேறு வழி இல்லாமல் நம்மளை ஆண்டவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, நம்மளை தட்டி கொடுத்து என்கரேஜ் பண்ணி, சரி என் பிள்ளை செய்துட்டாங்க சரி அப்படின்னு தான் சொல்லுவாரே தவிர, நம்ம அதை செய்யணும்னு ஆண்டவர் எதிர்பார்த்துருக்கவே மாட்டார். அதனால் இனி என்ன செஞ்சாலும் நீ உங்களுக்கு வேணுமா, உங்களுக்கு பிடிக்குதா, உங்களுக்கு என்ன பிடிக்கும், நான் இந்த இடத்துல என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன், நான் இந்த இடத்துல பேசணுமா, நான் இந்த இடத்துல அமைதியாக இருக்கணுமா, நான் இந்த இடத்துல செய்யணுமா, நான் இந்த இடத்துல செய்யக்கூடாதா? சில நேரங்களில் வந்து நம்ம ரொம்ப சில காரியங்கள் செய்கிறது அவருடைய பார்வைக்கு அருவருப்பாக மாறிடக்கூடாது, கோபமாக மாறிடக்கூடாது, டிஸ்டர்பாக மாறிடக்கூடாது. ஆனால் நம்முடைய தகப்பன் அப்படி நினைக்கிறது இல்லை. ஆனாலும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், எது முக்கியம்? மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேகம் காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். நீ அங்கே ஓடுற, இங்கே ஓடுற, அதை பண்ணுற, இதை பண்ணுற, அதை செய்கிற, இதை செய்கிற, எனிவே எல்லாமே இருக்கட்டும், எனக்காக தான் பண்ணுறேன், நான் சாப்பிடணும்னு நினச்சி தான் பண்ணுறேன். ஆனாலும் நான் 100% திருப்தி ஆகிறது
உன்னுடைய சாப்பாட்டில் இல்லை, உன்னுடைய சமையலில் இல்லை, உன்னுடைய சிக்கன் குழம்புல இல்லை. நான் 100% திருப்தி ஆகிறது எதில் அப்படின்னா, நீ என் பாதத்தில் வந்து உட்கார்ந்துட்டு கர்த்தாவே சொல் அடியே. ஆமென். நிறைய பேருக்கு பெரிய பெரிய ஆசைகள் இருக்குது. ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும். ரொம்ப தப்பு இல்லை. கண்டிப்பாக நான் உங்களுக்காக நிறைய பண்ணுவேன் ஆண்டவரே. நிறைய வாலிப தம்பிங்க கூட என்கிட்ட வந்து சொல்லும்போது அப்படின்னு சொல்லுவாங்க, என்னை மட்டும் ஆண்டவர் பிளஸ் பண்ணட்டும் பாஸ்டர், நான் மிஷினரியை தாங்குவேன், நான் சர்ச்சு கட்டுவேன், நான் ஏழைகளுக்கு உதவி பண்ணுவேன். தப்பு இல்லை, இந்த கான்செப்ட் இருக்கிறது தவறல்ல. ஆனால் ஆண்டவர் உங்கள்கிட்டத்தில் அதைத்தான் எதிர்பார்க்குறாரா? ஆண்டவர் உங்கள்கிட்ட அதுதான் வேணுமா? நீங்கள் சம்பாரித்து ஏழைகளுக்கு கொண்டு போய் கொடுக்கணுன்னோ, நீங்கள் சம்பாரித்து 4 சர்ச்சு கட்டணுன்னா கர்த்தர் ஆசைப்படுறது சில நேரத்தில் அது இருக்காது. சில நேரத்தில் என்ன தான் இருக்கும் அப்படின்னா, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு. அதனால் நம்பர் 2, 2வது, இந்த வருஷத்துக்குள்ளே புது வருஷத்துக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி ஆண்டவரத்தில் நம்ம கேட்க வேண்டியது ஒன்றே ஒன்று, உங்களுக்கு எதெல்லாம் பிரியமில்லாமல் செஞ்சேனோ அதெல்லாம் என்னை மன்னிச்சுக்குங்க. நெக்ஸ்ட் இயர் நீர் பிரியப்படுறது மாதிரி ஒரு வாழ்க்கை, உமக்கு இஷ்டப்படுறது மாதிரி ஒரு வாழ்க்கை. எத்தனையோ பேருக்கு இஷ்டப்படுறது மாதிரிலாம் நம்ம நடந்துட்டோம். ஆனால் அதனால் ஒன்றும் லாபம், ஒன்றும் கண்டிப்பாக எந்த லாபமும் இல்லை. எத்தனை நாள் மனுஷனை திருப்திப்படுத்த முடியும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக சொல்கிறேன், மனுஷனை வந்து எதுலையுமே திருப்திப்படுத்த கேட்கல முடியவே முடியாதுங்க. இன்றைக்கி நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, நாளைக்கு நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க, அவ்வளோதான். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஸோ ஒரு வாக்கு தத்தத்தை மட்டும் சொல்லி நான் ஜெபித்து முடிக்கிறேன். நான் சாரி, ரொம்ப அவசரமாக கிளம்ப வேண்டியதாகிடுச்சு. ஓகே, எஸ்தரின் புஸ்தகம், இந்த திருச்சபைக்காக ஒரு புது நியூ இயரில் எல்லோரும் நம்ம கடந்து போகிறதுனால சரி ஒரு வாக்கு தத்தம் ஜெபம் பண்ணேன். எஸ்தரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்க போகிறோம். இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. இந்த வருகிற நியூ இயர் நான் உங்கள் எல்லாரையுமே பிளஸ் பண்ணுறேன். கேட் ஆஃப் கம்ஃபர்ட் சர்ச்சை ஆசீர்வதிக்கிறேன். பாஸ்டர் அம்மாவை, பிள்ளைகளை, வந்திருக்கிற தேவதாசர்கள். ஸோ இந்த திருச்சபைக்காக நான் ஆண்டவரிடத்தில் எதிர்பார்க்கும்போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் வச்ச வார்த்தை, ஒன்று இந்த திருச்சபை மக்களுக்கு வெளிச்சம், இன்னொன்று இந்த திருச்சபை மக்களுக்கு மகிழ்ச்சி, இன்னொன்று இந்த திருச்சபை மக்களுக்கு களிப்பு, இன்னொன்று இந்த திருச்சபை மக்களுக்கு கனம். ஸோ இந்த 4 ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் உங்கள் எல்லாருடைய தலையின் மேலேயும் கர்த்தர் வைக்க போகிறார். நெக்ஸ்ட் இயர் ஆண்டவருடைய வருகை தாமதிக்குமானால் உங்களுடைய இருளான வாழ்க்கை வெளிச்சமாய் மாறும். நெக்ஸ்ட் இயர் கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் நீங்கள் துன்பத்தை கண்ட அந்த சகல நாட்களுக்கும் தக்கதாய் ஆண்டவர் உங்களை மகிழ்ச்சியாக்குவார். நீங்கள் சந்தோஷப்படுறது மாதிரி ஏதோ ஒன்றை கர்த்தர் நிச்சயமாய் கர்த்தர் வருகிற வருஷத்தில் கர்த்தர் செய்வார். இதுவரையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பல வருடங்களாய், பல மாதங்களாய் இந்த ஒரு சந்தோஷத்தை மட்டும் கர்த்தர் எனக்கு விலக்கி வச்சாரே, இந்த சந்தோஷத்தை கர்த்தர் எனக்கு தருவாரான்னு எத்தனை பேர் எதிர்பார்க்குறீங்களோ, கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, நான் வருகிற வருஷம் உன்னை வெளிச்சமாக்குறதுக்கு மட்டும் இல்லை, உன்னை நான் சந்தோஷப்படுத்துறது மாதிரி ஏதாவது ஒன்றை கர்த்தர் செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்களை கர்த்தர் களிகூற பண்ண போகிறார். உங்கள் ஆத்துமா களிகூற பண்ண போகிறது. உங்கள் இருதயம் அப்படியே களிகூறும். உங்கள் இருதயம் அப்படியே பொங்கி பொங்கி ஆனந்த கண்ணீரை கர்த்தர் உங்களுக்கு தருவார். கர்த்தர் சொல்லுகிறார், எந்தெந்த இடத்திலெல்லாம் கனவீனப்பட்டு எந்தெந்த இடத்திலெல்லாம் உங்களை துரத்தினார்களோ, வேண்டாம் என்று ஒதுக்கினார்களோ, சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு கனத்தை கர்த்தரும் மற்ற சொந்தங்களுக்கு முன்பாக ஒரு கனத்தை வருகிற ஆண்டு தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். சேர்ந்து இந்த வசனத்தை சொல்லுவோம். இவ்விதமாய் அந்த யூதருக்கு அப்படின்னு சொல்ற இடத்துல எனக்கு, இவ்விதமாய் எனக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. 2025வது வருஷம் இவ்விதமாய் எனக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. இவ்விதமாய் எனக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும்.
அப்படியே கைகளை மேல உயர்த்தி மனதார இந்த வார்த்தையை 100% நம்பிக்கொண்டே சொல்லுங்கள். இவ்விதமா எனக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. இவ்விதமா எனக்கும் என் குடும்பத்திற்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும். தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு வரையும் மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த வருஷத்தினுடைய கடைசி இந்த பலிபீடத்தில் நின்று உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதற்கு கொடுத்த பாக்கியத்திற்காக நன்றி. இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிற கர்த்தர், துரத்துண்டவர்களை சேர்த்து கொள்ளுகிற கர்த்தர், உன்னை பெருக பண்ணுவேன் என்று வாக்கு கொடுத்த கர்த்தர், நீ இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் 1000 மடங்கு உன்னை அதிகமாகும்படி உன் பிதாக்களுக்கு நான் சொல்லியபடியே உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று திருவிழம் பற்றின மகா பெரிய தேவனாகிய கர்த்தர் இந்த இடத்திலே உலாவுகிறீர். இந்த ஜனங்கள் மத்தியிலே நீர் வாசம் பண்ணுகிறீர் ராஜா. 2025 வருடத்திலே இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர்களுடைய இருளிலே வெளிச்சமும், அவர்களுக்கு இதுவரையிலும் அனுபவிக்காத மகிழ்ச்சியும் களிப்பும் கனத்தையும் ஆண்டவர் தரப்போகிறதற்காக நன்றி. நித்திய மகிழ்ச்சி உன் தலையின் மேல் இருக்கும், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். நீ துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சரியாய் உன்னை மகிழ்ச்சியாக்குவேன். வருகிற ஆண்டு என் பிள்ளைகளுக்கு ரொம்ப வெற்றியாய் அமையட்டும் ஆண்டவரே. இந்த வருஷத்தை மறக்க முடியாத வருஷம், கர்த்தர் என்னை கனப்படுத்தின வருஷம், கர்த்தர் என் தலையை நிமிர பண்ணின வருஷம். அப்படி எங்கள் பிள்ளைகள் சாட்சி சொல்ல போகிறதற்காக நன்றி. எங்கள் திருச்சபையை கர்த்தர் விரிவாக்குறதற்காக நன்றி. ஒரு திரள் கூட்டத்தை இந்த இடத்தை தேடி வர பண்ணுகிறதற்காக நன்றி அப்பா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. வேற ஒன்னையுமே நாங்க கேட்கல, நீர் பிரியப்படுறது மாதிரி. இந்த 2024 எத்தனையோ பேருக்கு இஷ்டமான்னு கேட்டு நடந்தோம். பார்த்து செஞ்சோம் ஆண்டவரே. அவங்க சாப்பிடுவாங்களா கேட்டு செஞ்சோம் ஆண்டவரே. ஆனா ஒண்ணு மட்டும் கேட்கிறோம், இல்ல ஆண்டவரே, நீங்க பிரியப்படுறது மாதிரி வாழணும். அந்த கிருபை எங்க எல்லாருக்கும் தாரும். உங்க பாதத்தை முத்தம் செய்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. God bless you. Praise the Lord. Praise the Lord. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.